எதாத்தாலும் பட்டுருமா எதாத்தாலும் பட்டுருமா எதாத்தாலும் பட்டுருமா எதாத்தாலும் பட்டுருமா போனா வராது கொண்டு போலனா கிடைக்காது உடனே வாங்க உடனே வாங்க உடனே வாங்க அந்த பக்கம் போறேன்னா விற்க ஆரம்பிச்சிட்டா இல்லை 10 ரூபாயா என் அன்பு வணக்கம். ரொம்ப நாளாக பண்ணணுன்னு நானே ரொம்ப ஆசைப்பட்டிருந்த விஷயம் கிச்சன் டூர். நான் என்னென்ன போல்ஸ் யூஸ் பண்ணுறேன், என்னோடய எக்யூப்மெண்ட்ஸ் என்ன, நான் நைஃபெல்லாம் என்ன யூஸ் பண்ணுறேன், எல்லாத்தையுமே இந்த கிச்சன் டூரில் காட்ட போகிறேன். ஸோ மியூசிக் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் என்னை ஒரு வருஷமாக இந்த யூடியூப் சேனல்லையும் ஃபேஸ்புக்லேயும் என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த யூடியூப்காக இவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கினேன் அப்படின்றது நான் சொல்லவே மாட்டேன். எனக்கு வந்து குக்கிங் வந்து ஐ குக் ஃப்ரம் மை ஹார்ட். ஸோ என்னோடய நைஃப் கிட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ண போகிறேன், அதுக்காக நான் நைஃப் வாங்குகிறேன். அதுக்காக நான் வந்து சின்ன சின்ன ரெமிக்கன்ஸ், அந்த போல்ஸ், ப்ரெசன்டேஷன் போல்ஸ் வாங்குகிறேன். அப்படி இல்லை, என்னோடய லைஃப் ஜேர்னிலேயே நான் வந்து ஒரு ஹோட்டலில் ட்ராவல் பண்ண போகிறேன்னா என்கிட்ட ப்ரெசன்டேஷன் ஸ்பூன்ஸ்லேருந்து எல்லாமே நானே ஓனாக வச்சுருப்பேன். ஸோ அப்படி தான் எனக்கு ஐ லவ் அப்படி தான் எனக்கு பண்ண பிடிக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதுதான் நான் மெஜாரிட்டி சின்ன சின்ன ரெமிக்கன்ஸ் நான் பண்ணும்போதே காட்டுறேன். இதெல்லாம் ஆல்ரெடி என்னோடய கலெக்ஷன்ஸாகவே இருந்துச்சு. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அது எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணிவிட்டேன். குக்கிங் சேனல் ரன் பண்ணும்போதும் நான் வந்து வாங்கினேன். ஃபஸ்ட்டு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சின்ன சின்ன போல்ஸில் வச்சு நான் வந்து இந்த சால்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா மிளகாத்தூள், மல்லித்தூள், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம், இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன போல்ஸில் வச்சுருப்பேன். அது பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டியில் இருக்கும். வுட்டில் இருக்கும், செராமிக்கில் இருக்கும், மண் பாத்திரங்களில் இருக்கும், இரும்பில் இருக்கும். அதோடய கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. பித்தளை பாத்திரத்துலேருந்து எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் மண் கிண்ணங்கள் எல்லாமே வந்து நான் வந்து இந்த கிச்சனுக்காக தான் நான் வாங்கினேன். அது வந்து பார்த்திங்கன்னா தெருவோர கடைகள் ஆரம்பித்து, ஆன்லைன் ஸ்டோரில் ஆரம்பித்து, அதுக்கப்புறம் திருநெல்வேலியில் இருக்க கடைகளில் போய், சின்ன சின்ன வீட்டிலலாம் போய் அங்கேருந்தும் கூட எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சின்ன சின்ன போல்ஸ் இது எல்லாத்தையும். ஸோ அதெல்லாத்தையுமே நான் இங்கே வச்சுருக்கேன். இது வந்து இந்த உடன் பிளேட்ஸ், இது மாதிரி இருக்கிறதெல்லாம், இந்த உடன் இதெல்லாம் வந்து சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கம் இருக்குது இல்லையா, அங்கே வந்து கல்கட்டாலேருந்து உடன் கிராஃப்ட்ஸ் எல்லாம் வந்து விற்றுருந்தாங்க. ஃபர்னிச்சர்ஸ் இந்த மாதிரி ஷாப்பில் இந்த இதுக்காக கல்கட்டாலேருந்து ஒருத்தர் வந்து விற்றுட்டு இருந்தார். ஸோ அவர்கிட்ட இருந்து தான் வாங்கினேன். ரொம்ப சீப்பாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது ஆக்சுவலாக குங்கும சிமிழ். இந்த குங்கும சிமிழ் என்னென்னா, இது போரூரில் தான் நான் போரூரில் தான் இருக்கேன். போரூரில் தான் நான் இதை வாங்கினேன். இது ஆக்சுவலாக குங்கும சிமிழ்னு சொன்னாங்க. ஒரு 20 ருபீஸோ 25 ருபீஸோ இதெல்லாம். ஆக்சுவலாக எனக்கு குங்கும சிமிழாகவே இதுக்கு தெரியல. இதை பார்த்தா ஏதாச்சும் வந்து கடுகு, உளுந்த பருப்புலாம் போட்டு குக்கிங்கில் பண்ணும்போது இது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், ரொம்ப பிடிச்சமாகவும் இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு 4-5 இதை நான் வாங்கினேன். அங்கே தான் அப்படி சேர்த்தது இது. 1 by 1 அடுத்து வந்து இந்த பித்தளையில் இருக்க ரெமிக்கன்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன போல்ஸ். இது வந்து நான் திருநெல்வேலியில் வாங்கினது. அங்கே போகும்போது சொந்த ஊர் அதானே, ஸோ அங்கே தான் போனோம். ஸோ அங்கே போகும்போது நெல்லையப்பர் கோயில் பக்கத்தில் இருக்க ஆண்டிநாடார் ஸ்டோர், ஸோ திருநெல்வேலியில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ வெரி ஃபேமஸ். ஸோ அங்கே போகும்போது ப்ரிட்டி யூனிக்காக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ இதெல்லாம் நான் அங்கே தான் வாங்கினேன். அண்ட் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ஒரு மீடியம் சைஸ் போல்லாம் வந்து மண் பாத்திரத்தில் தெருவோர கடைகளில் இருக்க நந்தம்பாக்கத்தில் இருக்க நான் சும்மா வண்டியில் போகும்போது பார்த்து இன்ட்ரெஸ்டாக இருக்குன்றதை எடுத்தது. அடுத்தது வந்து இது என்னை ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது வந்து இந்த இருப்பு சட்டி, சின்ன அழகான இருப்பு சட்டி. இது வந்து ஒரு மெட்டல் ஷாப்பில் தான் நான் வாங்கினேன். 60 ருபீஸோ 70 ருபீஸோ. இதே மாதிரி தோசைக்கல்லும் இருக்குது, ரொம்ப சின்னதாக. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ரெசன்டேஷனில் கன்ஃபார்மாக நீங்கள் பார்த்துருக்க முடியும். அந்த டிஷ்ஷோட அக்காம்ப்ளிமெண்ட்ஸ் வைக்கிறத மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன இருப்பு சட்டியில் வச்சுருப்பேன், இந்த தோசைக்கல்லில் வச்சுருப்பேன். இல்லை அந்த ரெசிப்பியில் பார்க்கும்போது அங்கங்கே படுற மாதிரி நான் வச்சுருப்பேன். பிகாஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் என்ன காமெடியான ஒரு விஷயம் என்னென்னா, நார்மலாக வந்து ஒரு ஃபேமிலி வந்து ஒரு ஸ்டோருக்குள்ளே போகிறாங்க, ஒரு பாத்திர கடைக்குள்ளே போகிறாங்கன்னா
ஹஸ்பண்ட் தான் வந்து ஒய்ஃபை வந்து போதும் 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 அப்படின்னு நிறுத்துவாங்க. என் விஷயத்தில் வந்து அது டோட்டலி ரிவர்ஸ். இட்ஸ் நாட் ஓன்லி இந்த யூடியூப் அப்போ மட்டும் இல்லை, நான் குக்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கனால எனக்கு வந்து அந்த யூட்டென்சில்ஸ்லாம் ஒரு பேஷனேட்டாக தான் நான் பார்ப்பேன். அது வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலான விஷயமா இருந்தாலும் சரி, அது பிளாட்ஃபார்மில் விற்கிறதா இருந்தாலும் சரி, எனிதிங் இஸ் யூனிக். அதுக்கான ஒரு ரெஸ்பெக்டை நான் கொடுக்கணும்னு நான் நினைப்பேன். அது என்னன்றதை உன்னிப்பாக கவனிக்கணும்னு நான் நினைப்பேன். ஸோ அது டோட்டலாக ரிவர்ஸ். என் ஒய்ஃப் அந்த இடத்த காட்டாமல் என்னை கூட்டின்னு போகிறதுக்கே ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. அது நிறைய விஷயத்தில் நடக்கும், ஆரம்பத்துலேருந்தே நடக்குது, இன்றைக்கும் அப்படி தான். ஸோ சின்ன ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து பெரிய ஐட்டத்துக்கு நான் வரேன். இந்த பெரிய ஐட்டத்தில் வந்து குக்கிங் பாட்ஸ். அந்த பெரிய ஐட்டத்தில் வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் பார்க்குறதுல என்னென்னலாம் நீங்கள் பார்க்குறீங்களோ இது அப்படியே ஒரு செட்டு இன்னொன்று இருக்கும், ஒன்றோ இல்லைன்னா ரெண்டாவது இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? எங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே வெஜிடேரியன். நான்வெஜ் நான் குக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதே பார்த்துட்டு நான் வெஜிடேரியன் குக் பண்ணேன் டேஸ்ட் கூட யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் நான் வெஜ்ஜு நான்வெஜ் தனித்தனியாக தான் பண்ணி ஆகணும். ஸோ ஒரு டிசைனில் நான் பாத்திரம் எடுத்தால் 2 பாத்திரமாக எடுத்து தான் ஆகணும். அப்புறம் அடுத்த பெரிய பாத்திரத்தில் இதோ இங்கே இருக்குது, நான் பிரியாணி பாத்திரம். இது வந்து இரும்புலேயே ஆன பாத்திரம், காஸ்ட் அயர்ன் சொல்லுவாங்க, காஸ்டிங் சொல்லுவாங்க. ஷீட்டில் வந்து அடித்து நட்டு போட்டு வச்சுருந்தாங்கன்னா, கடாய் வச்சுருந்தாங்கன்னா அதுவும் இரும்பு கடாய் தான், இதுவும் இரும்பு தான். காஸ்டிங் பண்ணுறாங்கன்னா காஸ்டிங் பேன், காஸ்ட் அயர்ன் பேன்னு அப்படி சொல்கிறாங்கன்னா அது காரணம் வந்து இரும்பை உருக்கி ஒரு மோல்டில் ஊற்றி அது ஒரு ஷேப்பு கொண்டு வந்தாங்கன்னா அது வந்து காஸ்டிங். ஸோ இதெல்லாம் வந்து காஸ்ட் அயர்ன் பேன்ஸு, குக்கிங் பாட்ஸ் இதெல்லாம். ஸோ இது வந்து முழுக்க இரும்பு தான், ஆனால் கோட்டிங் வந்து செரமிக். நம்ம இந்த பாத்திரம் இருக்குது இல்லையா, என்னது பீங்கா இருக்குது இல்லையா, அதில் தான் இது கோட்டிங்கே பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த நான்ஸ்டிக் மாதிரி விஷயம்லாம், இந்த பிளாஸ்டிக்கி ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ஃபுட்டில் கன்ஃபார்மாக இருக்காது. ஸோ ரொம்ப ஆர்கானிக்காக, ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக டிஷ்ஷஸ் இருக்கும். ஸோ அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பாத்திரம். ஸோ இது வந்து நான் வந்து அமேசானில் வாங்கினேன் ஆன்லைனில். அண்டு இது வந்து இதுவும் அயன் தான், இந்த சேம் செரமிக் கோட்டிங். ஸோ 100% நோ நான்ஸ்டிக். ஸோ நான்ஸ்டிக்கில் அவ்வளோ பெருசாக நான் ஃபேன் இல்லை. ஸோ அதனால் என் குக்கிங்கில் நான்ஸ்டிக்கே இருக்காது. அது ஒன்று. இந்த மாதிரி இடியாப்பம் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது நான் வந்து ஒரு 6 months பிஃபோர் நான் வந்து சிதம்பரம் போகும்போது நான் வாங்கினேன், அங்கே இருக்க ரோட் சைட் ஷாப்பில். ஸோ இங்கே எல்லாம் மகிழ்ச்சி. இந்த மசாலா பாக்ஸ், இந்த மசாலா பாக்ஸ் நிறைய எவ்வளோ பேர் இது எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டது, இது எல்லாமே இங்கே தான். நான் ஆன்லைன் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். அது லிங்க் வேணால் கீழே நான் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ரொம்ப சிம்பிள். நான் வந்து யூடியூப்காக செட் பண்ணும்போது வாங்கின ஃபஸ்ட்டு பர்ச்சேஸே இது தான். இங்கே பார்க்குறது நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஷோஸ்லையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுதான் இங்கே இருக்குது. குறிப்பாக இது மோட்டர் அண்ட் பெர்சல்னு சொல்லுவாங்க, தமிழில் வந்து சின்ன உரல். இது வந்து கிரைனட்டில் ஆனது. இது வந்து நான் இதை ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணினேன், அமேசானில். இஞ்சி பூண்டெல்லாம் வந்து விழுதாக அரைச்சி வைக்கிறதோட கொஞ்சோண்டு வேணுன்னா கொஞ்சோண்டு இதில் இடித்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு மிக்சியில் அரைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ இது வீட்டில் இருந்தால் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல். அது இல்லாமல் ரொம்ப நல்லதும் கூட. இந்த மாதிரி சின்ன மக்ஸு, காஃபி கப்பெல்லாம் இது வந்து நான் அந்த கோடம்பாக்கம் ஹோல்சேல் ஷாப் சொன்னேன் இல்லையா, அங்கே தான் வாங்கினேன். ஸோ அது இது வந்து நான் சேனல் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எபிசோட் பண்ணுறதுக்கு எங்கள் அப்பா வந்து இந்த நடராஜ சிலை அவங்க வச்சுருந்தாங்க, அவங்க என்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ அதுதான் இது. தென் பெப்பர் மில் எல்லா இதுலேயும் பார்ப்பீங்க. இது வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப பழசுன்னு. இது என்கிட்ட ரொம்ப வருஷமாக இருக்குது. இது குக்கிங் சேனலுக்காக நான் வாங்கலை, இது ரொம்ப வருஷமாகவே இருக்குது. க்ளோஸ்அப்பில் காட்டுறாங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து நான் வந்து திருநெல்வேலியில் தான் வாங்கினேன், ஆண்டிநாடா ஷாப். திருநெல்வேலியில் இருக்கவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஸோ அங்கே தான் இந்த மாதிரி யூனிக்கான விஷயம் இங்கே சென்னையில் நான் பார்த்த வரைக்கும் கிடைக்கல. மேபி இருக்கலாம், எனக்கு தெரியல. ஸோ அங்கே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, நான் இதெல்லாம் வாங்கினேன். எல்லாமே ஒரே ஷாப் தான். என்னோடய கரண்டிகள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதை என்னன்றதை நம்ம அப்படியே பார்த்துடலாம். ஸோ இதில் யூனிக்காக இது தயிர் கடையிறது சின்னதாக இருக்குல்ல, இது வந்து நான் ப்ரெசன்டேஷனில் நீங்கள் வச்சுருக்கிறத பார்க்க முடியும், உன்னிப்பாக கவனித்தா பார்த்துருக்க முடியும். ஸோ இது நான் எங்கே வாங்கினேன், இது வாங்கினது வந்து ஒரு சின்ன ஷாப் இன் திருநெல்வேலி பாளையங்கோட்டையில். ஸோ அது அங்கே தான் வாங்கினேன். இதெல்லாம் வந்து நம்ம சேனலில் ஆரம்பித்த காலத்துலேருந்து இருக்கிற ஸ்பூன். பார்த்தாலே தெரியும், நிறைய ரெசிபியில் இது வந்திருக்கும்.
எனக்கு ரொம்ப பிடிச்சது இது நான் வந்து போரூரில் ஒரு கடையில் ஒரு மண்பானை கடையில் தான் நான் வாங்கினேன் பாருங்க. ஸோ ஓப்பனிங்கே இது வச்சு தான் ஓப்பனிங்கே. போல்ஸ் பிளேட்ஸ் இதெல்லாம் வந்து அதே மாதிரி தான் நான் வந்து துபாயில் வாங்கினதும் இருக்குது, மால்தீவ்ஸில் வாங்கினது இருக்குது, நியூயார்க்கில் வாங்கினது இருக்குது, நம்ம இந்தியாவில் தெருவோர கடைகள்லேயும் ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ஷாப்பில் வாங்கின போல்ஸு எல்லாமே இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இதை விட்டனே. இது வந்து நான் எங்கே வாங்கினேன்னு ஞாபகமே இல்லை. நான் வெளிநாட்டில் வேலை பார்க்கும்போது தான் இதை நான் வாங்கினேன். இது வந்து நான் வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது எங்கள் அம்மா பார்த்து என்னப்பா திருவோடு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னாங்க. நான் ஒரு நல்ல சாலட் பவுலு, அவங்களுக்கு திருவோடு மாதிரி தெரிஞ்சிருக்கு. எத்தனை பேருக்கு உங்களுக்கும் தெரியுதுன்னு தெரியல. ஸோ அது ஒன்று. இதுவும் ஜாப்பனீஸ் ஹேண்ட் கிராஃப்டட் பிளேட்ஸ். பார்த்தாலே தெரியும், க்ளோஸ்அப்பில் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரஸ்டிக்காக அன்ஈவன் ஷேப்பில் இந்த பவுல் இருக்கும். சாலட்ஸ்லாம் இதில் சர்வ் பண்ணால் ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் என்னோடய பர்சனல் கலெக்ஷன். யூடியூப்காக நான் வாங்கலை, இது ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. இந்த பவுல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னோடய தயிர் சாதம் இதில் தான் நான் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். இதுவும் நான் வெளிநாட்டில் நான் வாங்கினது தான். என் கலெக்ஷன்ஸில் முன்னாடியே இருக்கிற ஒரு விஷயம். அது ஒரு ப்ராப்பர் 5 ஸ்டார் ஹோட்டல், ப்ராப்பர் பிஸேரியா, ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னா பீஸாவை சேவ் பண்ணுறது இந்த போர்டில் தான் சேவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உடன் ஸ்லேட்ஸில் தான் பண்ணுவாங்களே. ஸோ இது ப்ரெசன்டேஷனுக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒய்ஃப் கிட்டேருந்து ஆட்டையை போட்டது. நான் சாம்பார் வச்சுட்டேன், எதில் ப்ரெசன்டேட் பண்ணேன்னு எனக்கே தெரியல. என் ஒய்ஃப் வீட்டில் வச்சுருந்தா சுட்டுட்டேன். அதனால் அவங்க நிறைய இதுவும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. என்னோடய கலெக்ஷன்ஸில் இருக்க சில நைஃபு இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த உரிமையில் நான் இதை சுட்டுட்டேன். ஸோ இது வந்து மெஷரிங் கப். நீங்கள் நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் இந்த மெஷரிங் கப்பில் தான் சொல்கிறாங்க. நீ ஏன்ப்பா சொல்கிறது இல்லை அப்படின்னு கேட்பீங்க. நான் வந்து பார்க்கும்போது எல்லோரும் பெரும்பாலும் டம்ளரில் தான் மெஷர்மெண்ட் சொல்கிறாங்க. ஸோ அதனால் நான் டம்ளர்லேயே மெஷர் பண்ணிட்டேன். நிறைய கப்பு இருக்குமேப்பா, 2 தான் இருக்குது. ஒய்ஃப் சுட்டுட்டாங்க. நீங்கள் தான் டம்ளரில் தான் மெஷர்மெண்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி என்கிட்ட இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டாங்க. இது மட்டும்தான் மிச்சம். ஓகே, ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் இஸ் டன். அடுத்தது கிச்சனை எப்படி நான் செட் பண்ணுன்றதை பார்க்கலாம். நாளை சந்திப்போமா? ஒரு விஷயத்தை மறந்துட்டேன். என்னென்னா, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் when we share. ஓகே.